ஹரே கிருஷ்ணா. மறுபிறவி பாகம் 29, அத்தியாயம் 5, ஆத்மாவின் இரகசிய பயணம், அதன் தொடர்ச்சி. தலைப்பு: மேலும் சில ஆண்டுகள். கர்மம் என்பது இவ்வுடலை வசதியாக அல்லது வசதியின்றி வைப்பதற்கான பலநோக்கு செயல்களின் ஒட்டுமொத்த வடிவமாகும். என்னுடைய பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றுவதற்காக மேலும் 4 வருடங்கள் வாழ்வதற்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கள் என்று ஒருவர் தனது மரண நேரத்தில் மருத்துவரிடம் கெஞ்சியதை நான் நேரில் பார்த்துள்ளேன். மரணத்தின் போது அவர் தனது திட்டங்களை பற்றியே நினைத்துக் கொண்டிருந்தார் என்பதே இதன் பொருள். உடல் அழிந்த பிறகு மனம், புத்தி, அகங்காரம் ஆகியவற்றால் ஆன சூட்சும உடலின் உதவியுடன் அவர் தனது திட்டங்களை சுமந்து சென்றார் என்பதில் சந்தேகமில்லை. இவ்வாறாக இதயத்தினுள் எப்போதும் வீற்றிருக்கும் பரமாத்மாவின் அருளினால் அவர் மற்றொரு வாய்ப்பினை பெறுகிறார். அவர் தனது அடுத்த பிறவியில் பரமாத்மாவிடமிருந்து நினைவுகளை பெற்று முற்பிறவியில் தொடங்கிய திட்டங்களை செயல்படுத்த தொடங்குகிறார். ஜட இயற்கையினால் அளிக்கப்பட்ட வாகனத்தில் அமர்ந்து இதயத்தினுள் உள்ள பரமாத்மாவிடமிருந்து நினைவை பெற்று தன்னுடைய திட்டங்களை நிறைவேற்றுவதற்காக உயிர்வாழி பிரபஞ்சம் முழுவதும் போராடுகிறான். ஸ்ரீமத் பாகவதம் 4ஆம் காண்டம் 29ஆம் அத்தியாயம் 62வது பதம். அடுத்த தலைப்பு: அறுவை சிகிச்சையின்றி பால் மாற்றம். மரணத்தின் போது ஒருவன் என்ன நினைக்கின்றானோ அதற்கு ஏற்றபடி மறுபிறவியை பெறுகிறான். ஓர் ஆண் தனது மனைவியிடம் மிகுந்த பற்றுதல் கொண்டிருந்தால் மரணத்தின் போது இயல்பாகவே அவன் தனது மனைவியை பற்றி நினைக்கிறான். அதனால் தனது மறுபிறவியில் ஒரு பெண்ணாக பிறக்கிறான். அதுபோல ஒரு பெண் மரணத்தின் போது தனது கணவனை நினைத்தால் அவள் தனது அடுத்த பிறவியில் இயல்பாகவே ஆணின் உடலை பெறுகிறாள். ஸ்தூல உடல், சூட்சும உடல் ஆகிய 2 உடல்களும் உடைகள் என்றும் அவை உயிர்வாளியின் சட்டை மற்றும் மேல் சட்டையை போன்றவை என்றும் பகவத்கீதையில் கூறப்பட்டுள்ளதை நாம் எப்போதும் நினைவிற்கொள்ள வேண்டும். பெண்ணாக இருப்பதும் ஆணாக இருப்பதும் உடல் என்னும் உடையை பொறுத்தது. ஸ்ரீமத் பாகவதம் 3ஆம் காண்டம் 31ஆம் அத்தியாயம் 41வது பதம். அடுத்த தலைப்பு: கனவுகளும் முற்பிறவிகளும். நாம் நமது தற்போதைய உடலில் அனுபவிக்காத விஷயங்களை அவ்வப்போது கனவில் காண்கிறோம். வானில் பறந்த அனுபவம் நமக்கு இல்லாத போதிலும் பறப்பதை போல கனவு காண்பது உண்டு. முந்தைய பிறவி ஒன்றில் தேவராகவோ விண்வெளி வீரராகவோ இருந்து வானில் நாம் பறந்திருக்க வேண்டும் என்பதே இதன் பொருள். அந்த எண்ணம் நமது அடிமனதில் புதைந்திருப்பதால் அது திடீரென்று வெளிப்படுகிறது. இது நீரின் அடியில் ஏதேனும் அதிர்வுகள் ஏற்பட்டு அதனால் மேல்தளத்தில் நீர் குமிழிகள் தோன்றுவதை போன்றதாகும். சில நேரங்களில் நாம் முற்றிலும் அறிந்திராத அல்லது அனுபவிக்காத இடத்திற்கு செல்வது போல கனவு காண்கிறோம். ஆனால் நமது முந்தைய பிறவி ஒன்றில் அதை நாம் அனுபவித்துள்ளோம் என்பதற்கு அந்த கனவே சாட்சியாகும். எண்ணங்கள் அடிமனதில் பாதுகாக்கப்பட்டு கனவிலோ சிந்தனையிலோ வெளிப்படுகின்றன. மனம் என்பது நமது முந்தைய பிறவிகளின் பல்வேறு சிந்தனைகளையும் அனுபவங்களையும் பாதுகாத்து வைக்கும் சேமிப்பு கிடங்கு என்று முடிவு செய்யலாம். இவ்வாறாக ஒரு பிறவிக்கும் மற்ற பிறவிக்கும் முந்தைய பிறவிகளுக்கும் இந்த பிறவிக்கும் இந்த பிறவிக்கும் அடுத்த பிறவிக்கும் என பல்வேறு உறவுகள் சங்கிலி தொடர் போன்று சென்று கொண்டுள்ளன. ஸ்ரீமத் பாகவதம் 4ஆம் காண்டம் 29ஆம் அத்தியாயம் பதம் 64. அடுத்த தலைப்பு: உணர்விழந்த நிலையும், அதாவது கோமாவும் மறுபிறவியும். பௌதிக செயல்களில் மிகவும் அதிகமாக மூழ்கி இருப்பவன் ஜட உடலின் மீது அதிக பற்றுதல் கொள்கிறான். மரண வேளையில் கூட அவன் தனது தற்போதைய உடலையும் உடலுடன் தொடர்புடைய உறவினர்களையுமே நினைக்கிறான். இவ்வாறாக உடல் சார்ந்த வாழ்வில் முற்றிலுமாக ஆழ்ந்து மரண நேரத்தில் கூட அவன் தனது தற்போதைய உடலை துறப்பதற்கு விரும்புவதில்லை. மரணத்தின் விளிம்பில் இருப்பவன் தனது உடலை துறப்பதற்கு முன்பாக பல நாட்கள் உணர்வற்ற கோமா நிலையில் இருப்பதை சில நேரங்களில் காண்கிறோம். ஒருவன் பிரதமர் அல்லது ஜனாதிபதியின் உடலை அனுபவித்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் நாய் அல்லது பன்றியின் உடலை ஏற்க போகின்றேன் என்பதை அவன் அறியும் போது தற்போதைய உடலை கைவிட வேண்டாம் என்று நினைக்கின்றான். இதனால் அவன் தனது மரணத்திற்கு முன்பாக பல நாட்கள் உணர்விழந்த நிலையில் படுத்து கிடக்கின்றான். ஸ்ரீமத் பாகவதம் 4ஆம் காண்டம் அத்தியாயம் 29 பதம் 77. அடுத்த தலைப்பு: பேய்களும் தற்கொலையும். தற்கொலையை போன்ற கொடூரமான பாவத்தை செய்த காரணத்தினால் பேய்கள் ஜட உடலை இழந்து நிற்கின்றன. மனித சமுதாயத்தில் பிசாசுத்தன்மை கொண்டவர்கள் இறுதியில் பௌதிக தற்கொலை, ஆன்மீக தற்கொலை ஆகிய 2இல் ஏதேனும் ஒரு தற்கொலையில் தஞ்சமடைகின்றனர்.
பௌதீக தற்கொலை ஜடவுடலின் இழப்பிற்கு காரணமாக அமையும். ஆன்மீக தற்கொலை தனித்தன்மையின் இழப்பிற்கு காரணமாக அமையும். ஸ்ரீமத் பாகவதம் 3ஆம் காண்டம் அத்தியாயம் 14 பதம் 24. ஹரே கிருஷ்ணா. இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். இனி அடுத்த பதிவில் இதன் தொடர்ச்சியான உடல் மாற்றம் மாயையின் பிம்பம் என்பதை பற்றி வாசிக்கலாம். மிக்க நன்றி. ஹரே கிருஷ்ணா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம். ஹரே கிருஷ்ணா.